கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன், வாழ்த்துகின்றேன். கர்த்தர் தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவையும் பரத்திலிருந்து உங்களுக்கு அருளி செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மர்மையில் நிலைவாழ்வை பெற்றுக்கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக. தினம் ஒரு மிஷனரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்க மிஷனருடைய பெயர் டாமியன். இவருடைய காலம் 1840 முதல் 1889 முடிய. இவருடைய நாடு பெல்ஜியம். இவருடைய தரிசன பூமி மொலாக்காய் தீவு. பசிபிக் மகா சமுத்திரத்தில் ஹவாய் தீவுகள் கூட்டம். அதில் மொலாக்காய் என்பது சிறு தீவு. தென் பசிபிக் தீவில் தொழுநோய் பரவிய போது தொழுநோயாளிகள் இத்தீவில்தான் தனிமையில் போடப்பட்டனர். அவர்கள் கவனிப்பாரற்று தங்கள் வாழ்வை இழந்தனர். மக்களால் கைவிடப்பட்டவர்கள் தாங்கள் கடவுளாலும் கைவிடப்பட்டோம் என்ற முடிவுக்கு வந்தனர். அவர்களுக்கு உதவி செய்யவும் அந்த தொழுநோயிலிருந்து அவர்களை காப்பாற்றவும் எவரும் முன்வரவில்லை. ஏனெனில் அத்தீவிற்கு சென்றவர்கள் மீண்டும் தங்கள் நாட்டிற்கு வரக்கூடாது என்பது அரசாங்க கட்டளை. 1873 ஆண்டு துன்பத்தில் உழலும் மக்களுக்கு துணைவனாக, துயர் துடைக்கும் நண்பனாக மக்களை தேடி புறப்பட்டார் ஓர் இளைஞர். அவர்தான் ஜோசப் டி வெஸ்டர் என்ற இயற்பெயர் கொண்ட டாமியன். பலர் டாமியனை தடுத்தனர். ஆனால் டாமியனோ தன் தீர்மானத்தில் உறுதியானார். மொலாக்காய் தீவில் இவர் இறங்கியவுடன் அங்கு கண்ட காட்சிகளோ கொடூரங்கள். வாழ்வில் நம்பிக்கை இல்லாமல் நடைபெணங்களாக வியாதியின் கொடுமையினால் தாக்குண்டு உடலெல்லாம் புண்களாக சில்வடிந்த நிலையில் வாழ்ந்த மக்களுக்கு வாழ்வின் நம்பிக்கையை கொடுத்தார். வீதியில் அலைந்த மக்களுக்கு வீடுகள், மருத்துவமனைகள் கட்டினார். துன்பத்தில் அவர்களின் துணைவரானார். ஒரு நாள் இரவு தன் உடலில் கொதிநீர் பட்டபோது உணர்ச்சியற்ற நிலையைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். ஆம், தொழுநோயாளிகளின் நண்பனுக்கு தொழுநோய் தொற்றிக் கொண்டது. அன்று ஞாயிறு ஆராதனையில் தொழுநோயாளியாகிய நம்மேல் கடவுள் அன்பாய் இருக்கிறார் என்று ஆண்டவராகிய இயேசுவை புகழ்ந்தார். நோயின் கொடூரம் அவரை முற்றிலும் தாக்கவே 12 ஆண்டுகளாக தன் அன்பு பாராட்டி வந்த மக்களை விட்டு அயர்ந்த நித்திரையில் ஆழ்ந்தார். மக்கள் தங்கள் நண்பரை இழந்தனர். அர்ப்பணியில் ஆனந்தம் கண்ட தந்தை டாமியன் இதே நாள் ஜனவரி 3 1840 ஆண்டு பிறந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. டாமியன் விதமாகச் சொல்லுகிறார், நான் உங்களில் ஒருவனாக இதுவரை இல்லாமல் இருந்தேன், இப்பொழுதோ உங்களில் ஒருவனாக ஆகிவிட்டேன் என்றார். பிரியமானவர்களே, இன்றும் தொழுநோயாளிகளை இந்த உலகம் வெறுக்கிறது. ஆம், அப்படியானால் 18ஆம் நூற்றாண்டு என்று சொன்னால் மிகவும் தொழுநோயாளிகளை புறக்கணித்த நாட்கள். ஆம், தொழுநோயினால் பாதிக்கப்பட்டவர்களெல்லாம் ஒரு தீவில் தனிமைப்படுத்தினர். அவர்கள் தீவை விட்டு வெளியேற முடியாது. வெளியேறினால் அவர்கள் கொல்லப்படுவார்கள். அவர்களிடம் யாராவது போனால் அவர்களும் நாட்டுக்கு திரும்பக்கூடாது. இதுதான் சட்டம். அந்த நாட்களில் இந்த மக்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லவும் அவர்களுக்கு உதவி செய்யவும் தன்னை அர்ப்பணித்தார் டாமியன். அநேகர் தடுத்தனர், கேட்கவில்லை. அங்கு அவர்களோடு இணைந்து அவர்களுக்கு பணி செய்தார். ஒரு நாள் அந்த தொழுநோய் எவரையும் தொற்றிக் கொண்டதை தன் சரீரத்தில் உணர்ந்தார். கவலைப்படவில்லை, தொடர்ந்து பணி செய்தார். அந்த ஜனங்களுக்காக எவ்வளவு உதவிகளை செய்ய முடியுமோ அத்தனையும் செய்தார். வீடுகள், மருத்துவமனைகள் என்று சொல்லி அனைத்து காரியத்தையும் அங்கே ஏற்படுத்தினார். இறுதியாக இதே நாள் அவர் கிறிஸ்துவுக்குள் மரித்தார்.
எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த உலகம் புறக்கணிக்கின்ற மனிதர்களை நீங்கள் நேசிக்கிறீர்களா? உங்கள் குடும்பத்தில் புறக்கணிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்களா? அப்படி இருந்தால் உங்கள் கிறிஸ்தவ ஜீவியம் வீணாயிருக்கும். உங்கள் சபையில் புறக்கணிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்களா? அப்படி இருந்தால் நீங்கள் கிறிஸ்துவுக்கு ஏறெடுக்கிற ஆராதனை வீணாயிருக்கும். ஆம், நம் குடும்பத்திலும் ஒருவரையும் நாம் புறக்கணிக்க கூடாது. சபையிலையும் நாம் ஒருவரையும் புறக்கணிக்க கூடாது. ஏன், இந்த சமூகத்திலையும் ஒருவரையும் நாம் புறக்கணிக்க கூடாது. அது எந்த ஒரு காரணமாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அதை மையப்படுத்தி ஒருவரையும் புறக்கணிக்கல் ஆகாது. யாவரையும் சேர்த்து கொள்ள வேண்டும். யாவரையும் அரவணைத்துக் கொள்ள வேண்டும். நம்மால் முடிந்த அன்பை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இந்த டாமியனைப் போல உயிரை பணைய வைத்து தொழுநோயாளிகளின் மத்தியில் ஊழியம் செய்கின்ற நிலை இன்று நமக்கு இல்லை என்றாலும், நாம் வாழுகின்ற பகுதியில், நாம் கிறிஸ்துவை தொழுது கொள்ளுகிற சபைகளில், நம்முடைய குடும்பங்களிலே புறக்கணிக்கப்பட்ட கூட்டம் இன்றும் திரளாயிருக்கிறது. அது ஏதோ ஒரு காரணத்தை மையமாக வைத்து அவர்களை புறக்கணித்திருக்கலாம். இளம் விதவைகள், முதிர் வயது விதவைகள், இல்லை என்றால் வியாதியின் கோரப்பிடியில் சிக்கியிருக்கிறவர்கள், இல்லை என்றால் தரித்திரத்தில் உழன்று கொண்டிருக்கிறவர்கள், இப்படிப்பட்டவர்களை புறக்கணிக்க கூடாது. இவர்களை நேசிக்க வேண்டும். இவர்களுக்கு அன்பு செலுத்த வேண்டும். இவர்களை அரவணைக்க வேண்டும். இதுதான் உண்மையான கிறிஸ்துவின் அன்பு. என்றே சிந்திப்பீர், என்றே செயல்படுவீர். அன்பு ஒன்றே இந்த உலக மக்களுக்கு வேண்டும். அதை கிறிஸ்து இயேசு நம் மூலமாய் மற்றவர்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். அதை நாம் செய்ய அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் தியானத்துக்குரிய வேத பகுதி ஆதியாகமம் 5-6 அதிகாரங்கள், சங்கீதம் 6 முதல் 8 அதிகாரங்கள், மத்தேயு 5ஆம் அதிகாரம். இந்த வேத பகுதியில் வாசித்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.